ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ட்ரேடிங் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. பட்டு மார்க்கெட் அப்படியே டவுன் சைடு வந்துருச்சு. ஒரு கேப் ஓப்பனுக்கு மேலே ஒரு 19 பாயிண்ட்ஸ் தான் அதிகம், பாக்கி எல்லாமே டவுன் சைடு தான். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் 48,660, ஹை 48,679, லோ 48,088. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 48,201. லோலேருந்து ஒரு 110 பாயிண்ட்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இது நெகட்டிவ் க்ளோசிங் தான். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 400 பாயிண்ட் சம்திங் ஃப்ளோ வந்திருக்கு. ஃபர்தராக நமக்கு அடுத்த ரேலி கிடைக்கணும்னா மார்க்கெட் 48,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ரேலிக்கு போகும். இல்லைன்னா ஒன்று வால்டைலுக்கு போகும், இல்லாட்டினா டவுன் சைடு தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 48,200. இப்போ 48,200 கால் ஆப்ஷன்ஸ் 362, புட் ஆப்ஷன்ஸ் 220, டோட்டலாக ஒரு 582 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 48,562, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 48,782. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 47,980, சப்போர்ட் 2 47,618. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக நமக்கு வர்றது 48,271. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாத்துக்குமே மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் என்டி கால் ஆப்ஷன்ஸ், இல்லை இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு தான் என்டி புட் ஆப்ஷன்ஸ். இதுக்கு மேலே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் வரும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் தான். ஓப்பனை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஃபர்தர் ரேலிக்கு மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.